ஹாய், இந்த வீடியோ வந்து இந்த அண்ணாவுக்கு மட்டும் இல்லை, இந்த அண்ணா மாதிரி யோசிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம். அவர் சொல்றாரு, திரையில வந்து அவர் பண்றதை வந்து மக்களுக்கு நேர்ல பண்ண மாட்டாரு, மக்கள் வந்து புரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தானா புரிஞ்சுக்காம இருக்கீங்க. மக்கள் வந்து என்னைக்குமே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாருன்னு பார்த்து யாருக்குமே யாரும் ஓட்டு போட்டதே கிடையாதுங்க. இன்னைக்கும் நான் சொல்றேன், பிடிச்சிருந்தா தலைவர், அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா தலைவர். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் எப்படி என்ன ஏதுங்கிறது. அது நீங்க சொன்ன உடனே அதை வந்து இப்ப இவர் சொல்லிட்டாரு, நீங்க என்ன தீர்க்கதரிசியா? எனக்கு புரியல. அதாவது நான் உங்களை தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்கிறாதீங்க. உங்களை மாதிரி பேசுற எல்லார்கிட்டயுமே நான் கேக்குறேன், நீங்க என்ன தீர்க்கதரிசியா? நீங்க வந்து போய் பாத்தீங்களா? விஜய் அண்ணா வந்து அதை பண்ண மாட்டாரு, இதை பண்ண மாட்டாரு, அவருக்கு தகுதியே இல்லை. அவர் தகுதியை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருன்னு தான் நான் கேட்பேன். நீங்க சொல்லுங்களேன். இப்ப நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணலங்க, நீங்க ஓட்டு போட்டீங்களா? அவரை ஜெயிக்க வச்சீங்களா? அவர் எத்தனை தடவை சிஎம்ஆ இருந்திருக்காரு? இது வரைக்கும் சிஎம்ஆ இருந்து என்னென்ன கெடுதல்லாம் பண்ணிருக்காரு? இவ்வளவு நாள் சிஎம்ஆ இருந்தவங்க கிட்ட நீங்க என்னைக்காவது உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? உங்களை ஆள்றதுக்கு யாருக்காவது தகுதி இருக்கான்னு என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? பிடிச்சவங்களா இருந்தா தப்பு பண்ணாலும் சரின்னு நினைக்கிறவங்க தான் நீங்களாம். அப்போ எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறதுக்கும், எங்களுக்கு பிடிச்சவங்கள நாங்க பேசுறதுக்கும் எதுக்கு நாங்க மட்டும் எதுக்குங்க எங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட தகுதியை பார்க்கணும்? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்க தகுதி பாக்குறது இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கனே, எனக்கு வந்து விஜய் அண்ணாவை பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட நான் எந்த தகுதியும் பார்க்க போறது இல்ல. நான் ஓட்டு போடுவேன். வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் அவர் என்ன பண்றாருன்னு. நான் நினைச்சது சரிதான் அப்படின்றத, என்ன மாதிரி மக்கள் நினைச்சது சரிதான்றத அவர் ப்ரூவ் பண்ணுவாரு. அப்புறம் இன்னொன்னு, எம்ஜிஆர் அவர்களை வந்து ஜெயிக்க வச்சதும் இதே திரை கவர்ச்சி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரையில பார்த்து அவரோட ஹீரோயிசத்தை பார்த்து தான் ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். ஆனா ஒண்ணு, அதுல அவரோட உழைப்பு இருக்கு. என்னன்னா, வந்ததுக்கு அப்புறம் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சிஎம்ஆ வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணி தன்னோட தகுதியை உயர்த்தி அவர் பெரிய தலைவரா மாறினாரு. எனக்கும் தெரிஞ்சு விஜய் அண்ணாவுக்கும் ஓட்டு போட்டு அவரும் அவரோட தகுதியை உயர்த்துவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தா ஓட்டு போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கே ஓட்டு போடுங்க. ஆனா அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க.